நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நம்ம பசியில்லா தமிழகம் மூலமாக தினமும் சாலையோரம் ஆதரவின்றி மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உணவு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய பணிகளையும் தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்று ஈஸ்டர் தின விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் தென்காசியிலிருந்து சகோதரி கரோலின் அவர்கள் மூலமாக ஆதரவற்ற மக்களுக்கு 50 நபர்களுக்கான சிக்கன் பிரியாணி இன்றைக்கி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு சிக்கன் பிரியாணியை ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த ஆதரவற்ற மக்களுக்கு ஒரு அருமையான உணவு கொடுத்திருந்த சகோதரி கரோலின் அவர்களுக்கு தென்காசி மக்கள் சார்பாகவும் பசியில்லா தமிழகம் குழுவினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற நபர்களை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் பசியில்லா தமிழகத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் காப்பகத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்கன்னா, யாரும் ஆதரவில்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கான மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு உணவு, உடை, பாதுகாப்பான இடம், மருத்துவம் செஞ்சு கொடுக்கறதுக்கு பசியில்லா தமிழகம் குழுவினர் தயாராக இருக்கிறோம். இன்றைக்கி ஈஸ்டர் தின விழாவை முன்னிட்டு அவங்க கொடுத்த உணவு எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிட்ருந்தாங்க. ஏன்னா சாலையோரமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இயல்பான உணவு தான் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த பண்டிகையை முன்னிட்டு முகம் தெரியாத நபர்களுக்கு இந்த பணிகளை செய்ய, இந்த உணவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி செஞ்ச சகோதரி கரோலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் இதுபோன்று மக்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இவர்களுக்கு உணவு கொடுக்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக பசியில்லா தமிழகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தமிழகத்திற்கு அனாதைகளாய் யார் வேண்டுமானாலும் வரலாம். தமிழகத்திற்கு வந்த பிறகு யாரும் அனாதைகள் கிடையாது. நாங்கள் இருக்கிறோம். பசியில்லா தமிழகம். நன்றி. வாழ்க வளமுடன்.